ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கீர்த்தனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக, அதாவது காப்பீட்டு திட்டத்தில் கட்டின வீடு ஒன்று மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், கையிருப்பாக ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபையர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வரதட்சணை கேட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க தான் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க இவங்கெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்குறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். அப்பாவும் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருமே இல்லாமல் இருக்கிறதுனால தனக்குன்னு இப்போ ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பவித்ரா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்க்குறாங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் அவங்க திருமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் தாங்க இவங்க அது கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டதாகவும், அதனால இவங்க இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறதா 1 இயராக வரன் தேடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலைங்கிறதுனால இப்போ நம்மளோட சேனல்கிட்ட கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மணமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் தன்னை போலவே ஒரு டிகிரி முடித்த ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகே, பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்சவரையில் கவர்மெண்ட் ஜாபாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. தம்பி படிச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா கவர்மெண்ட் டீச்சருங்க. அப்பா ப்ரைவேட் காலேஜில் தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.